கார்த்திகை தீபம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லவ்ல சாச்சா அந்த ரோமியோவை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க தீபா. சரி இப்போவே என் ஃபேக்ட்ரிக்கு வரியா என்னோட லவரை காட்டுறேங்கிறாங்க ரம்யா. இதோ இப்போவே வரேங்கிறாங்க தீபா. எப்படியோடு இவனுக்கு கல்யாணம் நடந்தால் எனக்கு அதுவே சந்தோஷங்கிறாங்க தீபா. வேண்டா உன்னோட அபிப்பிராயம் எனக்கு ரொம்ப முக்கியம். சரி போலாமா அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க. ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிற ஐஸ்வர்யா இவங்களை ஃபாலோ பண்ணி போனால் தான் அங்கே இருக்கிறது கார்த்தியா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும்ட்டு ஐஸ்வர்யாவும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. ரம்யாவும் தீபாவும் ஃபேக்ட்ரிக்குள்ள வந்துட்டாங்க. ஐஸ்வர்யாவும் பின்னாடியே வந்து அந்த வாட்ச்மேன் கிட்ட கேட்குறாங்க, நான் ரம்யா மேடத்தை பார்க்கணுங்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லைங்கிறாங்க. பணத்தை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உள்ள வந்துடுறாங்க. கார்த்தியை டீ சாப்பிட கூப்பிடுறாங்க. அண்ணன் நீங்கள் முன்னாடி போங்க, வேலைக்கு வந்து கொஞ்சம் நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே டீயாங்கிறாங்க. அட எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சாலும் அதே சம்பளம் தான், மாங்குன்னு வேலை செஞ்சாலும் அதே சம்பளம் தான், வா தம்பி போய் குடிச்சிட்டு வரலாம் வாங்குறாங்க. சரி முன்னாடி போங்க நானும் வரேன்னு சொல்கிறாங்க கார்த்தி. தீபா ரம்யாவை பாராட்டிகிட்டே இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியை மெயின்டைன் பண்ணுறதுனா அதுக்கெல்லாம் ஒரு தனி திறமை வேணும். அந்த திறமை உங்ககிட்ட தாண்டி இருக்குன்னு பேசிட்டு வராங்க. ஏன் அதுவாடி முக்கியம், என்னோட ஆளை பார்க்க வந்துட்டு நீ ஃபேக்ட்ரியை பற்றி பேசிட்டு இருக்கேங்கிறாங்க. சரி சரி வா உன் ஆளை காட்டுவா அப்படின்னு தீபாவும் ரம்யாவும் போயிட்டு இருக்காங்க. தீபாவும் ரம்யாவும் அப்படியே ரவுண்ட்ஸ் வந்து பார்த்துட்டே வரும்போது கரெக்டாக கார்த்தி அந்த டைமுக்கு டீ குடிக்க போயிட்டாங்க. பின்னாடியே ஐஸ்வர்யாவும் ஃபாலோ பண்ணி வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டே வராங்க. கார்த்தி எங்கேயாவது வேலை செய்கிறானான்னு பார்த்துட்டே வராங்க. ஐஸ்வர்யா ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கமாக ரம்யாவும் தீபாவும் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்கள காணோம். என்னடி வழக்கமாக இங்கே தான் வேலை செய்வார், இப்போங்க அவங்க காணுமே அப்படிங்கிறாங்க ரம்யா. என்னடி உங்கள் ஹேரை காணுமே எங்கே போயிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் சத்தமாக பேசாதடி, என்னை எல்லாருமே இங்கே கம்பீரமாக பார்த்துருக்காங்க. இப்போ லவ்வுக்காக வெக்கப்பட்டு வந்ததை பார்த்தா எல்லாரும் ஒரு மாதிரியாக நினைப்பாங்கங்கிறாங்க ரம்யா. இது ஒரு லவ்வுங்கிறது எனக்கே புதுசாக இருக்குது, எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குங்கிறாங்க ரம்யா. அடே அப்பா இந்த சண்டிகாரியே வெக்கப்பட வச்சா அந்த மன்மதனை நான் பார்த்தே ஆகணுங்கிறாங்க தீபா. மறைஞ்சு நின்று ஐஸ்வர்யா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, என்னது ரம்யாவோட லவரை கண்டுபிடிக்க முடியலையே, அது கார்த்தியா இருந்தா இன்னும் ஆட்டை சூடு பிடிக்கும்னு பார்த்துட்டு இருக்காங்க. தீபா தூரமா நின்று பார்க்கலாங்கிறாங்க. அப்போ எப்படி உன்னோட ஆளை பார்க்க முடியும்னு கேட்குறாங்க தீபா. தூரமா நின்று எங்கே வேலை செஞ்சாலும் அது என் கேபின்லேருந்து பார்த்துக்கலாம், வா போகலாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவரும் வந்துருவாரு. தீபா முத என்னோட கம்பெனிக்கு வந்திருக்கேன், என்ன காப்பிட்ற, டீ காப்பி ஜூஸ் ஏதாவது அப்படிங்கிறாங்க. இல்லை நீ முதல்ல உன்னோட ஆளை கட்டு, நான் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டே இருப்பேங்கிறாங்க தீபா. ஐஸ்வர்யா மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக கார்த்தி அவங்க வேலை செய்கிற இடத்துல வந்து நின்றுட்டாங்க. அடே அப்பா இவன் தான் இங்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக ரம்யா வந்து கேபின்லேருந்து பார்க்குறாங்க. கார்த்தி வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ரம்யா கார்த்தி தான் லவ் பண்ணுறாளா அப்படின்னு ஐஸ்வர்யாவுக்கு புரிஞ்சு போச்சு. ரம்யா கார்த்தியை பார்த்துட்டு தீபா இங்கே வாய, அவர் ரென்ஸோட மிஷினுக்கு பக்கமாக நிற்கிறாரு பாருங்கிறாங்க. தீபா வந்து பார்க்கறதுக்குள்ளேயே கார்த்தி இன்னொரு நபர்கிட்ட அந்த ரென்ஸை கொடுத்துட்டு மாற்றி அங்கே ஒரு ஏதோ செக் பண்ண சொல்லி கொடுத்துட்றாங்க. அவரும் பார்த்துட்டு இருக்காங்க. தீபா வந்து பார்க்கும்போது அந்த நபர் தான் பார்க்குறாங்க, கார்த்தியை காணோம். தீபாவும் பார்த்துட்டதுக்கு அப்புறமா ரம்யா கேட்குறாங்க, என்னடி என் ஆள் பர்சனாலிட்டியாக நல்லா இருக்கான்லான்னு கேட்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்காருங்கிறாங்க தீபா. உனக்கு கேட்ட ஜோடியாக தான் இருக்காருடி, ரோட்டில் போனீங்கன்னா ரெண்டு பேரும் சிறப்பான ஜோடின்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க தீபா. தீபா அப்போ ஓகே தானேன்னு கேட்குறாங்க. ஓகே மட்டும் இல்லை டபுள் ஓகேங்கிறாங்க தீபா. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரம்யா. ஐஸ்வர்யா ஒளிஞ்சு வந்து பார்த்து போட்டு இப்போ அதுக்கு ஒரு வரலாறே எழுதிட்டாங்க. ரம்யா கார்த்தியை பார்த்து லவர்னு சொல்றா. தீபா வேற ஒருத்தரை பார்த்துட்டு இவர் தான் லவர்னு நினச்சிக்கிட்டு போறா. அப்போ இங்கே என்னதான் நடக்குது? எப்படியோ ரம்யா தான் கார்த்தியை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ கார்த்திக்கும் தீபாவுக்கு ரம்யாவுக்கு 3 பேருக்கு இதை வச்சே ஏதோ ஒரு சொல்லலாட்ட ஆடிடலாம். இது எப்படியாவது உடனே நம்ம ரியா கிட்ட சொல்லி ஆகணுமேன்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா. ரம்யா உன் லவர் கிட்ட நீ லேட் பண்ண வேண்டாம், உடனே போய் உன்னோட காதலை சொல்லுங்கிறாங்க. அச்சோ என்னோட காதலை சொல்றதுக்கு எனக்கு உதறலாம் இருக்குதுங்கிறாங்க ரம்யா. கொஞ்சம் தயக்கமாவும் இருக்கு தீபாங்கிறாங்க. சரி உடனே நீ அப்பா கிட்ட சொல்லு, அவர் பேசி ரெடி பண்ணிடுவாள்னு சொல்றாங்க தீபா. இல்லடி அவர் போய் டக்குன்னு ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வேண்டாங்கிறாங்க ரம்யா. முதல்ல அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்பா கிட்ட சொல்லிக்கலாங்கிறாங்க ரம்யா. சரி சீக்கிரமா உன்னோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுங்கிறாங்க தீபா. சரிடி சீக்கிரமா சொல்லிடுறாங்கிறாங்க ரம்யா. சரி நான் வரட்டுமான்னு சொல்லிட்டு தீபா அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. கார்த்தியும் எதிர்த்தா வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிடுறாங்க. ரியாவை ஃபோன் பண்ணி ஐஸ்வர்யா ஒரு பார்க்கு வர சொல்லியிருக்காங்க. அங்கே ரியாவும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யாவும் வந்துடுறாங்க. எதுக்கு ஐஸ்வர்யா என்ன அவசரமா வர சொன்னேன்னு கேட்குறாங்க. ஆமா நம்மளுக்கு பொது எதிரியா இருக்கிறதே இந்த தீபா தான். அவளை பற்றின ஒரு விஷயத்தை சந்தோஷமா ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் உன்னை வர சொன்னேங்கிறாங்க. ஐஸ்வர்யா ரம்யா ஃபேக்டரிக்கு போய் மறைஞ்சு நின்று பார்த்ததும் ரம்யா தீபா ரெண்டு பேரும் அவங்க ஆளுகளை காட்டிக்கிட்டது இது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ரியா கிட்ட. ஐஸ்வர்யா சொல்லி முடிச்சதுமே ரியா ஒருக்கா ரிவ்யூ பண்ணி பாக்குறாங்க. அப்ப ரம்யா லவ் பண்றது கார்த்தியா, ஆனா கார்த்தி தான் லவ் பண்றான்னு தீபாவுக்கு தெரியாது, அப்படித்தானே? தீபாவை பொறுத்த வரைக்கும் ரம்யா வேறொரு லேபரை லவ் பண்றா, அப்படித்தானே? சரி இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா தான் இருக்குங்கிறாங்க ரியா. கடவுள் சன்னிதானத்துல வச்சு பரிகாரங்கிற பேர்ல என்னை எப்படியெல்லாம் பழிவாங்கினா இந்த தீபா, அதான் கடவுளே அவளை பழிவாங்கிறதுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. இதை வச்சு நம்ம அவங்கள நல்லா வீழ்த்தணுங்கிறாங்க ரியா. ஆமாம் கார்த்தியும் தீபாவும் பழி வாங்குறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸுங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஆனந்தோ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ரம்யாவோட கம்பெனிக்கு கார்த்தி அனுப்புனது ஒரு நல்ல விஷயம். தீபாவும் நம்மளுக்கு தெரியாமலே இது ஒரு நல்ல விஷயத்தில் ஹெல்ப் பண்ண போகிறோம். இதில் ஒரு சேலஞ்ச் இருக்குங்கிறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. ரம்யா கார்த்தியை விரும்புகிற விஷயம் தீபாவுக்கு கடைசி வரைக்கும் தெரியவே கூடாது. தீபாவோட புருஷன் தான் கார்த்திங்கிறது ரம்யாவுக்கும் தெரியக்கூடாது. ஆமாம் நீ சொல்கிற விஷயத்துலையும் நம்ம ரொம்ப கவனமாக தான் இருக்கணுங்கிறாங்க ரியா. ஐஸ்வர்யா நீயும் இப்போ வீட்டில் இல்லையா, அந்த தீபாவும் மீனாட்சியும் சேர்ந்துக்கிட்டு என்ன படாத பாடுபடுத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. யாருக்குமே இல்லைங்கிற விஷயத்த வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துனதே அந்த தீபாவும் மீனாட்சியும் தான். ரம்யாங்கிற துரும்பச்சீட்டை வச்சு தான் நம்ம கேம் விளையாடி ஜெயிக்கணுங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா நம்ம பிளான் பண்ணுறதெல்லாம் சரிதான், நம்மளையும் மீறி தீபாவுக்கு உண்மை தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ரியா. கவலைப்படாத ரியா, அதுக்கு எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குங்கிறாங்க. என்ன ஐடியான்னு ரியா கேட்குறாங்க. அதை ரகசியமாகவும் சஸ்பென்ஸாகவும் சொல்லி முடிக்கிறாங்க. எப்படி என்னோட ஐடியான்னு ஐஸ்வர்யா கேட்கும்போது சூப்பராக இருக்குங்கிறாங்க ரியா. நல்ல ஐடியா ஐஸ்வர்யா, இதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக கார்த்தியும் தீபாவும் பிரிஞ்சிடுவாங்கன்னு ரெண்டு பேரும் திட்டம்
போட்டுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் மட்டும் இல்லைன்னா மீனாட்சியில ஒண்ணுமே இல்லை, அவளை சீக்கிரமா கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து வெளியே துரத்திடலாங்கிறாங்க. சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வந்துடும் ஐஸ்வர்யா, அதுக்கப்புறம் நம்மளும் ஜாலியா இருக்கலாங்கிறாங்க ரியா. ஐஸ்வர்யாவுக்கு இப்போ புது கூட்டாளி சேர்ந்துட்டாங்க. ஏ தீபா, என்னையே வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டியல, உன்னையும் அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தாம விட மாட்டேன்டே அப்படின்னு மனசுக்குள்ள கருவிக்கிட்டு நிக்கிறாங்க ஐஸ்வர்யா. மேனேஜர் கார்த்திக்கு வேலை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ரம்யா வராங்க. கம்பெனில இருந்து ஒரு டெண்டர் ஒன்று ரெடி பண்ணிருக்காங்க, அங்க நம்மளும் போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ரம்யா. 107 கோடியில ஒரு ப்ராசஸ் ஒன்று டெண்டர் ரெடி பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இதை கேசவன் தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஆனந்துக்கு தனியா வந்து ரகசியமா பேசிட்டு இருக்காங்க. 107 கோடியில ஒரு டெண்டர் எடுக்க போறாங்கன்னு ஆனந்து கிட்ட தகவல் சொல்றாரு. இப்பதான் மேடம் என்கிட்ட அந்த அமௌண்ட்டை சொல்லி என்ன டைப் பண்ணி கொண்டு வர சொல்லியிருக்காங்கன்னு ஆனந்து கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு கேசவன். இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் அனுப்புறேன்னு சொல்லிடுறாங்க. ஆனந்து அருண் இதை பத்தி பேசிக்கிறாங்க. ரம்யாவோட கோர் தெரிஞ்சு போச்சு, அவ 107 கோடிக்கு பேசியிருக்காங்கிறாங்க. நாம அந்த அமௌண்ட்டுக்கு மேல கொஞ்சம் பணத்தை வச்சு நம்ம அந்த டெண்டரை எடுத்துட வேண்டியதான் ஆனந்து அருண் முடிவு பண்ணிருக்காங்க. கேசவன் ஃபார்ம் ரெடி பண்ணிட்டேன்னு ரம்யா கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சரின்ட்டு போறாங்க. ரம்யா வாங்கிக்கிறாங்க. கேசவன் ரெடி பண்ணி கொடுத்த அந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு கார்த்தி போய் கூப்பிடுறாங்க. ஒரு டெண்டர் விஷயமா பேச போறேன், நீங்களும் என் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பாக்குறேங்கிறாங்க. சரி வரேன்னு சொல்லிட்டு அவங்க வேலையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வராங்க. என்ன தம்பி, மரியாதையெல்லாம் கூடுது, தேவசேனா வேற கூடவே கூப்பிடுறாங்க, என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு மாணிக்கம் விளையாட்டு போல கேலியா கேட்கறாங்க. அவங்க வேலை விஷயமா கூப்பிடுறாங்க, அதை போய் தப்பா பேசுறீங்களேன்னு கேட்கறாங்க. ஏன் இங்க நானும் தானே வேலை பார்க்கறேன், என்ன கூப்பிடக்கூடாதா இல்ல மத்த லேபர்ஸ் கூப்பிடக்கூடாதா? புதுசா சேர்ந்த உன்னை மட்டும் கூப்பிடுறாங்கன்னா அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தானே அர்த்தம். அண்ணே அதெல்லாம் ஒரு காரணம் இல்ல, நீங்க தேவையில்லாம தப்பா பேசுறீங்க, பேசாம வேலை பாருங்க. போ தேவசேனா கூப்பிட்டா பாகுபலி போய்த்தானே ஆகணும். ஜமாலி ஜமாலி. அண்ணே நான் போயிட்டு வந்துடுறேங்கிறாங்க. போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க மாணிக்கம். ரம்யா வந்ததும் காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்டார்ட் ஆகல. மேடம்னு காட்டி வந்து நிற்கிறாங்க. என்னன்னே தெரியல, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது தான் இப்படி எல்லாம் பழி வாங்க அப்படிங்கிறாங்க. டெண்டருக்கு வேற போயே ஆகணும், இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குங்கிறாங்க ரம்யா. டெண்டருக்கு வேற போயே ஆகணும், என் லைஃப்ல இந்த மாதிரி எல்லாம் நடந்ததே இல்லை. கார்த்தி என்ன பைக்ல கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்குறாங்க ரம்யா. பைக்ல போறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு கார்த்தி கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கார் டாக்ஸிக்கு புக் பண்ணனா அது கொஞ்சம் லேட் ஆகும், பைக்ல போனா சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம், எனக்கு இப்போதைக்கு டெண்டர் தான் முக்கியங்கிறாங்க ரம்யா. கார்த்தியும் ரம்யாவும் பைக்ல போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரமா போங்க, டெண்டர் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்கிறாங்க. சரி அது எந்த பக்கம்னு கேட்குறாங்க. நுங்கம்பாக்கம்ங்கிறாங்க ரம்யா. கார்த்தியும் ரம்யாவும் டெண்டருக்கு லேட் ஆயிடுச்சுட்டு பைக்ல பறந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் பஸ்ஸுக்காக நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க உடனே தீபாவுக்கு போன் அடிச்சு சொல்லிடுறாங்க. கார்த்தி ஒரு பொண்ணு பைக்ல கூட்டிட்டு போறாங்கன்னு தீபாவுக்கு தகவல் தெரிஞ்சதும் தீபாவோட முகமே மாறிடுது. கார்த்திக்கு கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இருக்காது. கார்த்திக்கு பின்னாடி கொண்டுட்டு போற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, நிச்சயமா தீபா விட மாட்டாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறது எபிசோட்ல பார்க்கலாம்.